அவங்கவுங்க ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே தெரியுது. அந்த ஒவ்வொரு சீன் பை சீனாக அவரோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் பண்ணுற வேலையை ஒரு ஃப்ரெஷ்ஷான டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சார்? 10க்கு 9 கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்டோரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த ரீயூனியன் பற்றி படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஏன்னா இப்போ அவர் செகண்ட் படம் நடிச்சிருக்காரு, அது ஸ்கூல் கான்செப்ட்ல ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கும். ஒன் டைம் பார்க்கலாம். கான்செப்ட் என்ன மாதிரி ப்ரோ எடுத்திருக்காங்க? அதான் ரீயூனியன் தான் ப்ரோ. படம் ஸ்கூல் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணா எப்படி இருக்குன்றது பற்றி படம். ஓகே, ஃபன். அதில் லவ் பண்ணு. தீனா தான் நல்லா இருந்துச்சு. தீனா நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஓகே, மியூசிக் அந்த மாதிரிலாம் ப்ரோ? மியூசிக் நல்லா கேட்கலாம். படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் ப்ரோ? படத்துக்கு 5 போடலாம் ப்ரோ, 10க்கு. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே.